இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த முறை அரசியல்களும் முன்னதாகவே சூடுபிடித்திருக்கிறது. அதில் முதலாவதாக திமுக தங்களுடைய பரப்புரையை துவங்கிட்டாங்க. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களும் பரப்புரையை துவங்க இருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த முறை இந்த அரசியல் களம் உண்மையிலேயே யாருக்கு சவாலானதாக இருக்கிறது, இல்லை யார் இந்த ட்ரிவன் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த முறை களத்தில் யார் இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த 4 கட்சிகளாக 4 அணிகள் தேர்தலை சந்திக்கிற பொழுதும் இப்போ அதிமுக பாஜகவும் பொது எதிரியாக திமுகவை தான் முன்னிறுத்துறாங்க. நடிகர் விஜயும் ஒரு பொது எதிரியா அவர் திமுகவையும் பாஜகவையும் முன்னிலைப்படுத்தினாலும் மாநில அரசியல் அப்படிங்கக்கூடிய வகையில் அவர் திமுகவை எதிர்க்கிறாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் திமுகவை தான் எதிர்க்கிறார். அப்ப திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இதுல இயல்பாவே இருக்கு. இதே விஜய் அதிமுக பக்கம் நகர்ந்திருந்தாருன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய நெருடலை உருவாக்கியிருக்கலாம். அப்பதான் உண்மையிலே களம் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலை நோக்கி திமுகவுக்கு நகர்த்தி இருக்கும். இப்ப விஜய் தனித்து, அதாவது அவர் தலைமையில் ஒரு அணி அமைக்கணும் அப்படின்னு அவர் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் திமுக, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுக்களை இது சின்ன பின்னமா சிதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நமக்கு அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி, அந்த மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்குறப்ப அவங்க ரொம்ப குறைவான ஓட்டு எடுத்தாலுமே கூட அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமைஞ்சதுதான் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்லையும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு வாக்காளர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எனக்கு சரியில்லை, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு ஒரு மாற்று வடிகால தேடுவாங்க. முன்னாடி தமிழக அரசியல் களத்துல திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படிங்கறதான் தேர்தல் அரசியலா இருந்துச்சு. இப்ப விஜய் போன்றவர்கள் அந்த குரலையே ஒலிக்கிறப்ப எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறும். இப்ப இது எந்த பக்கம் அறுவடையாகும் கூடுதலான்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஆகும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பலம் நிரூபித்த ஒரு கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்துல ஆண்ட ஒரு கட்சி. சோ அந்த அடிப்படையில அது அதிமுக பக்கம் கூடுதலா போகும். இருந்தாலும் அது அதிமுக முழுதாக அதை அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு தாவேகா குறிப்பிடத்தகுந்த ஓட்டு எண்ணிக்கை எடுப்பாங்க. அந்த வகையில பார்த்தா இது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பலமா அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒரே அணியில திரள்வோம் அப்படிங்கிறதுல எல்லாரும் பொது எதிரியா திமுகவை முன்னிறுத்தினாதான் திமுகவுக்கு களம் கடினமா இருக்கும். இப்ப எல்லாரும் திமுகவை தனித்தனியா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது திமுகவுக்கு ஒரு சாதகமான களச்சூழலை இன்னைக்கு தெரியுது. இது தேர்தல் நெருக்கத்துல யாரு திமுக எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்துறாங்களோ அவர்களை நோக்கி மக்கள் திரும்பிடுவாங்க. இப்ப திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதனுடைய அளவீட பொறுத்துதான் அது இருக்கு. அதுல அதிமுக பிஜேபி லீடர் இதே மாதிரி எடுத்து முன் போறாங்களா, அல்லது தாவேக்கா ஒரு சிறிய இடைவெளி கிடைத்தாலும் அது சேதப்படுத்தக்கூடிய ஓட்டுகளுடைய அடிப்படையில அது திமுகவுக்கு சாதகமாக அமைய போகுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும். சார், இப்போ இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னாலும் கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை ரீதியாக களத்தில் நின்று அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல கொள்கை ரீதியாக அவங்க களம் காண்றாங்க. இப்போ அதிமுக பாஜக அவர்களுடைய கூட்டணி இன்னுமே இதில் எங்கேயாவது விரிசல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு சூழலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாளுறாங்க. இதில் யாருடையது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்? இல்ல, அதிமுகவுக்கு இன்னைக்கு பாஜகவோட பல்வேறு கருத்து முன்னங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தேன், அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூட ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல இடங்கள்ல கீழே கிரவுண்ட் லெவல்ல அதிமுக அடிமட்ட தொண்டர்களுக்கு பாஜக தம்மளை கட்டுப்பாட்டுல எடுக்கிறாங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு வேற வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிற முடியும். விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, தன்னை முதல்வர் வேட்பாளராக யார் ஏத்துக்கிறாங்களோ அவர்களோடு தான் கூட்டணிட்டாரு. சோ அப்ப அதிமுகவுக்கு தன்னுடைய இன்னொரு இருப்பு என்பதற்காக அவங்க தாவேகா பக்கம் நெருங்குவதற்கான வாய்ப்பும் இதன் மூலமா குறைந்து விடுகிறது. சோ அவர்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் இருக்கிற பாஜக கூட்டணி மட்டும்தான். அதனால மத்திய திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கையில் எடுக்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு ஒரு வெற்றி பெற்ற ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல், இந்த 3 வெற்றிகளுமே அவங்க பாஜகவுக்கு எதிராக எடுத்த அந்த முயற்சிகள் பாஜகவுக்கு எதிராக களமானதுனாலதான் கிடைச்சது. சோ அவங்க அதே மெத்தடை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு இதுல மிக முக்கியமான ஒரு ஆபத்து இருக்கு அதிமுகவுக்கு. அதாவது திமுக என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை தான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்றாரு, திமுகவுக்கு நாங்க தான் மாற்றுங்கிறார். அப்ப அதிமுக ஆட்டத்திலே இல்லாத ஒரு தோற்றத்தை இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. சோ அதிமுக இன்னமுமே களமாடணும். இப்போ அவர் ஒரு பரப்புரை போறாரு, பிரச்சாரம் போறாரு என்பதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளுக்காக விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அதிமுக தினமும் போராட்டங்கள் நடத்துவாங்க. அந்த மாதிரி மக்கள் மத்தியில கவனம் குவித்தா இன்னைக்கும் தமிழகத்துல
திமுகவை எதிர்க்கிற ஆற்றல் உள்ள ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, கிளைக்கழகங்கள் இருக்கு, அமைப்பு இருக்கு. பட் அது எல்லாத்தையும் ரொம்ப தீவிரப்படுத்துறதன் மூலமா திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறுத்த முடியும். ஆனா திமுகவை ரொம்ப எளிதா பாஜகவை காட்டி அதிமுகவை வந்து ஒரு வகையில மட்டம் தட்டுறாங்க. அதை எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் தேர்தல் முடிவுகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.